வணக்கம் நண்பர்களே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்னென்னா, நம்ம பசுமையான இடத்துல இந்த குப்பை கிடங்கு தேவையா? இங்கே இவ்வளோ அழகான பசுமையில் இருக்கிற இடத்துல இந்த குப்பை கிடங்கு இது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மருதமலை நிலப்பகுதியில் தான் இது இருக்குது. இப்போ என்னென்னா, இவ்வளோ அழகான இருக்கிற இடத்துல இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விக்குறியே கேட்கலாம். நீங்கள் எது கேட்குறேன்னு கேட்கலாம். இதை ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க வன உயிரினங்கள், வனப்பறவைகள், வீட்டு நாய்கள் உட்பட அனைத்தும் இந்த இடத்துல வந்து இதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ், அதாவது உபயோகப்படுத்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்டதை இங்கு குப்பைகளை கொட்டி வன உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு அதற்கு உடல்நிலை சீராகி தவித்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீ இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை அன்று இரவு பிடிச்சது. அதிகாரிங்க வந்து பார்த்தாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட் வரல, ஒன்றும் வரல. இன்னும் இது வரைக்கும் நெருப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான வீடியோ உங்களுக்கு இதில் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது என்னென்னா, இதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தீ பிடிச்சிச்சு. இது நம்ம ஏன் ரிப்பீட்டு ஆகிக்கிட்டே இருக்குது, இதை கேட்குறக்கு யார் இல்லையா அப்படின்னா, ஊர் பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது யாரும் இது கேட்கல, இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இதை பற்றி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க விசாரித்து, ஆடு மாடுகள் இந்த இதெல்லாம் மேய்ப்பதற்காக போகிறவங்கக்கிட்ட விசாரிச்சுருக்கேன். கேட்கும்போது தான் தெரியுது இது 2 வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ இதை பற்றி வந்து நம்ம கூட ஒருத்தனுமே இவ பேசுவார். அங்கேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே சில தினங்களாக பிறந்ததிலிருந்து அதே ஊரில் இருக்க ஒரு நபரிடம் இப்பொழுது நம்ம குப்பை கிடங்கு உள்ளது. அங்கே ஆனை, மான், மிருகங்கள்லாம் வந்து அதை சாப்பிட்டு சீர்குலைக்குது. அப்புறம் இது எத்தனை நாளாக இங்கே இருக்குங்க? இது 2 வருஷமாக இருக்குது. 2 வருஷமாக இருக்குங்களா? 3 வருஷமாக இருக்குது. 3 வருஷமாக இருக்குது. இதனால் எத்தனை அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? அது நிறைய சாப்பிட்ருக்கு. தினமும் இங்கே யானை வருங்களா இந்த இடத்துக்கு? டெய்லி வருங்களா? இப்போ இது எத்தனை நாளாக தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து எரிஞ்சிட்டு இருக்குங்களா? யாராவது ஃபயர் என்ஜின் இந்த மாதிரி எதாவது வந்தாங்களா? ஆஃபீஸர் தான் வந்தாங்க. ஆஃபீஸர் மட்டும் தான் வந்து போனாங்களா? இது வந்து தீ அணைக்கிறது, இதுக்கான இது எப்படி அகற்றுறது, இந்த மாதிரி எதுவும் கேட்கலீங்களா? சரிங்க. இப்போ உங்கள் மாடெல்லாம் அங்கே போய் மேய்ஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மாடு அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது நீங்கள் பெட்டிஷன் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு கொடுத்தீங்களா? சரி. இப்போ இங்கே இருந்ததுக்கு யாராவது நீங்கள் ஊர் பொதுமக்கள் யாராவது பெட்டிஷன் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒருத்தர் கொடுக்கலீங்களா? சரிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இவர் பேசுனதை நம்ம பார்த்துருப்போம். இவர் வளர்ந்ததுலேருந்தே இங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இவரோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது கடந்த 2 வருஷமாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. இங்கே தீ பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது, தீ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, வன உயிரினங்கள் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இவர்களுடைய மாடு அங்கே போய் மேய்ஞ்சி என்ன ஆகும்? அதே வன உயிரினங்கள் போய் அது பிளாஸ்டிக்கை சாப்பிட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்கள் சும்மா யோசிக்க மட்டும் செய்யாமல், இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.